கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு நம்மை கிருபை கொடுத்த தெய்வர்க்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதிய வாரத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் கேட்கிற வசனங்கள், வார்த்தைகள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த லோகத்தில் இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 3 முறைகளின் மூலமாக, 3 நாமத்தின் மூலமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று பிதாவாகிய அவருடைய குமாரனாகிய தேவன், இன்னொன்று ஆவியானவருடைய நாமம். இந்த 3 நாமத்தில் நாம் தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம் சிலர். ஆனால் துதிகளுக்கு பாத்திரர் மூவரா ஒருவரா? வேதாகமம் எத்தனை தேவனுக்கு துதி செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. அந்த துதியில் பங்கு பெற்றவர், பாத்திரவான் யார் என்பதை நாம் முழுமையுமாக அறிய வேண்டும். அதை குறித்து இன்றைக்கு வேதம் வழிகாட்டுகிற வழிமுறை என்ன என்பதை உங்களுக்கு வெளிப்படையாக இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் என்று சொல்வதை காட்டிலும் வேதத்திலிருந்து ஆண்டவர் சொல்வதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அன்பு பிள்ளைகளே, இதை கவனமாக கேட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் பிரயுத்தரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபசிந்தியோடு காத்திருப்போம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம் என்று பிரமாணத்தில் முதலாவது பிரமாணமாகவும், வேதத்தில் யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலேயும் நாம் இதை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேயும் இதை நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் ஒரே தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் 3 நாமங்களின் மத்தியிலே வழிபடுகிறோமே. ஒரே தேவனுக்கு 3 நாமங்களா? அல்லது 3 நாமத்தை உடைய தேவர்கள் தனித்தனி பேரா என்பதை வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பதை நாம் தியானிக்கிறோம். ஒரு கேள்வி, தேவன் யார், எத்தனை பேர் என்ற ஒரு கேள்வியை நாம் மனதில் கேட்டு அதற்கேற்ற வழிகளை நாம் கைக்கொள்ளுவோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே. எபேசியர் 4:5 ஒரே கர்த்தர், எல்லோருக்கும் ஒரே தேவன் என்று சொல்லியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:6 வாசித்தோம் என்றால், எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று ஒருமைப்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 44:8 வாசிப்போம் என்றால், என்னை தவிர தேவன் உண்டோ என்ற ஒரு கேள்வியோடு நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 46:9 வாசிப்போம் என்றால், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 6:4 வாசிப்போம் என்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்.
உபாகமம் 4:35 கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. உபாகமம் 4:39 சொல்லுகிறது, ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 42:8 நானே கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 43:11 வாசிப்போம் என்றால், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 45:5 வாசிப்போம் என்றால், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். யாத்திரையாகமம் 20:3 என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, முன்னால் பதிவிட்ட இந்த வார்த்தைகளிலிருந்து தேவன் ஒருவர்தான் என்று அறிந்து கொண்டோம். இந்த தேவனுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் கர்த்தர். கர்த்தர் என்பது கர்த்தர் என்பது அவர் பெயரா? இதை குறித்து வேதம் சொல்லுவதை கேட்போம். கர்த்தர் யார்? பிலிப்பியர் 2:11 வாசிப்போம் என்றால், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினேர் என்று சொல்லப்பட்டுள்ளது. 2 கொரிந்தியர் 4:5 வாசிப்போம் என்றால், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:3 வாசிப்போம் என்றால், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8:6 வாசிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாகியிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாகியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. யோவான் 20:20 வாசிப்போம் என்றால், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். யோவான் 21:7 வாசிப்போம் என்றால், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்று சொன்னான். 1 கொரிந்தியர் 12:8-9 வாசிப்போம் என்றால், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், ஆகையால் என்று கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கியிருக்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 4:1 வாசிப்போம் என்றால், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எபேசியர் 3:15 வாசிப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 10:9 வாசிப்போம் என்றால், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். நாம் இதை என்னாகம புஸ்தகம் 21:6 யாத்திரையாகமம் 17:2 படிக்கலாம். இங்கு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு அங்கு சொல்லப்படும் நாமம் என்னவென்றால், என்னாகமம் 21:6 அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். யாத்திரையாகமம் 17:2 என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 6:14 வாசிப்போம் என்றால், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. எழுப்பப்பட்டது யார்? நம் தேவன் இயேசு கிறிஸ்து தானே.
அப்போஸ்தலர் 19:5 வாசிப்போம் என்றால், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அப்போஸ்தலர் 9:5 வாசிக்கிறார். லூக்கா 2:11 வாசிப்போம் என்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 21:9 வாசிப்போம் என்றால், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் இங்கு சொல்லப்பட்ட கர்த்தர் யார்? யாருக்கு கர்த்தருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் இங்கு சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுமே கர்த்தர் யார் என்று சொல்லும்போது, இங்கு கிறிஸ்து இயேசுவுக்குத்தான் கர்த்தர் என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் வேதம் சொல்லியிருப்பதை இங்கு நாம் வாசிக்க முடிகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் யார், இவருடைய நாமம் என்ன என்பதை வேதம் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கொண்டு நாம் தியானித்திருக்கிறோம். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தர் என்பது வேதாகமத்தில் பொதுவாக யாருக்கு சொல்லப்பட்ட பெயர்? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு வேறொரு நாமம் வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அநேகமாக நான் இந்த எழுத்துக்களின் மூலமாக கேட்ட உங்களுக்குள் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன். இனிமேல் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு என்று நாம் பிரிக்கக்கூடாது. கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று வேதம் சொல்லுவதை அறிந்து கொண்டோம் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை உணர்ந்து கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நாம் கடந்து செல்வோம். நாளைய தினத்தில் நாம் இதே சத்தியத்தில் வேறு கோணத்தில் நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் இப்பொழுது வாசித்த வசனங்கள் எல்லாமே கர்த்தர் என்ற சொல்லுக்கு இயேசு கிறிஸ்துவைத்தான் சுட்டி காட்டுகிறது என்பதை நாங்கள் வாசித்த வசனத்திலிருந்து அறிந்து கொண்டோம். இது எங்களுக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். இனிமேலும் இதற்கு மாற்று கருத்து எங்களுக்குள் இல்லாதபடி நாங்கள் சத்தியத்தை அறிந்து அதன் வாயிலாக நடக்க எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நமக்கு நல்லதொரு சத்தியத்தின் வாஞ்சையை ஊக்கப்படுத்தும் என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த வார்த்தைகளோடு நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.